ஏதோ மண்டையில ஏதோ பீஸ் மாதிரி வச்சு ஏதோ பண்ணின்னு இருக்கானுங்க. என்னடா இது தொட்டி மாதிரி செய்யறானுங்க. ஏய், ஏற்கனவே நம்ம மீன் வளர்க்குறத பார்த்தோம். இதே ஆள் தான், இதே மண்டை தான். இப்போ என்னன்னா செடி வந்து நெட் வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி வீடியோக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு பண்ணுறாங்க போல. இந்த பில்டிங்கோட வியூ வந்து பாருங்களேன், பார்க்க அப்படியே மெர்சல் ஆகுது. அப்படியே தவுளுண்டு தான் இருக்கு மேலே. கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் என்ன மாதிரி வந்து வேலை பார்த்துருக்காங்க. போயிட்டே இருக்கு அது பாட்டுக்குன்னு, ரூம் பாட்டுக்குன்னு. நானும் ஒரு கூட சேர்ந்து பார்க்குறேன். பாருங்களேன், இது மாதிரிலாம் எப்படி வந்து அந்த காலத்தில் கட்டியிருப்பானுங்களோ தெரியல. வேற லெவலு. அது பாட்டுன்னு உள்ள ரூம் ஓப்பன் ஆகி போயிட்டே இருக்கு. அது பாட்டுங்க எப்படி இதெல்லாம் கட்டியிருப்பானுங்க. சான்ஸே இல்லைங்க. வேற லெவல். ஐ லைக் இட். ஒரு உண்மையான ஏலியன் இருந்தால் கூட இந்த மாதிரி வந்து ஒரிஜினலாக இருக்குமான்னு தெரியல. எவ்வளோ அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க வந்து இந்த வீடியோவை. ஆனால் இது ஏஐ மூலியமாக தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது உண்மையாகவே இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபீல் வந்து வேற லெவல் தான். உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஐ லைக் இட். என்னன்னா இந்த வாட்டர் லெமனுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த வீடியோ பார்க்குறப்போ. அந்த வாட்டர் லெமனை ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு துண்டாக கட் பண்ணிட்டு அந்த வாட்டரில் முட்டையை ஊற்றுறானுங்க. முட்டையை ஊற்றுனதும் இல்லாமல் அதை வந்து அப்படியே டவலை போட்டு வேக வைக்கிறானுங்க. என்னடா இது, எந்த நாட்டில் தான் நம்ம இருக்கோம்? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆள் மாதிரி தான் இருக்கு அவங்கெல்லாம் பார்க்குறப்போ. பாருங்களேன், பாருங்க, மெத்த சொல்றதுன்னே தெரிலங்க. அதில் வேற உப்பு போறானா சர்க்கரை போறான்னு தெரியல. உப்பா சர்க்கரையாப்பா அது? இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும்னா என்ன அவசியம்? இந்த காற்று மூலியமா அந்த மணல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா மேலே ஏறி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. சூப்பரா வந்து ரெடி பண்ணிருக்காங்களே இந்த வீடியோ. ஆனா இது பாத்தீங்கன்னா உண்மை கிடையாது. இதுவும் பாத்தீங்கன்னா ஏஐ தான். ஏஐ வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ செம்மையா பண்றாங்க. இதெல்லாம் வந்து படத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. கோடியா பணம் போட்டு எடுக்கிற கிராபிக்ஸ் கூட இவங்க பண்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பாருங்க, ஒவ்வொரு துண்டா எடுத்து வைக்கிறாங்களே அல்வா மாதிரி. அது என்ன தெரியுமா? எல்லாமே குல்பி ஐஸ்கிரீம். எவ்வளோ அழகா வந்து வெட்டி தராங்க பாருங்களேன். எல்லாத்துலேயும் மிக்சடாக ஏதோ கிராம் சேர்த்துருப்பாரு, ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ. அதுக்காக இருக்கிற எல்லா குல்பியும் அழகாக துண்டாக கட் பண்ணி அதை இடம் போட்டு தராங்க. இந்த மாதிரிலாம் எங்கே விற்கிறாங்களா? விற்க மாட்டாங்களே. அழகாக துண்டாக கட் பண்ணி கொடுக்குறாங்க. பார்க்குறப்பவே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல. 1/2 கிலோவா 1/4 கிலோவா தெரியல. இது 1/2 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை வகைங்க, எத்தனை வெரைட்டி.